இன்று கிருஷ்ண அமாவாசை. நேற்று தொடங்கிய அமாவாசை இன்றும் சில நாழிகைகள் தொடர்வதால் இதை அதிக அமாவாசை என்றும் சொல்லுவார்கள். இந்த அதிக அமாவாசையில் ஆஞ்சநேயரின் மந்திரத்தை நாம் காதால் கேட்பது வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி கொடுக்கும் என்பது நமது வேதங்களின் ஐதீகம். அப்படியாக உங்கள் வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கவே இந்த ஆஞ்சநேயரின் மந்திரம் இன்று உங்கள் கண்ணில் பட்டது. ஓம் ஏகவீரம் மகாரௌத்ரம் தப்தகாஞ்சனகுண்டலம் லம்பவாலம் ஸ்தூலகாயம் வந்தேஹம் வாயுநந்தனம் மகாவீர்யம் மகாசௌர்யம் மகதுக்ரம் மகேஸ்வரம் மகாசுரேஷ நிர்காதம் வந்தேஹம் வாயுநந்தனம் ஜானகீஷோகஹரணம் வானரம் குலதீபகம் சுப்ரம்மச்சாரிணம் சிரேஷ்டம் வந்தேஹம் வாயுநந்தனம் தசக்ரீவஸ்ய தர்ப்பக்னம் ஸ்ரீராம பரிசேவகம் தசதூர்தசஹந்தாரம் வந்தேஹம் வாயுநந்தனம் லங்கா நிஷங்கதஹனம் சீதா சந்தோஷகாரிணம் சமுத்ரலங்கனம் சைவ வந்தேஹம் வாயுநந்தனம் பிரம்மகோட்டிசமம் திவ்யம் ருத்ரகோட்டிசமப்ரபம் வராதீதம் மகாமந்திரம் வந்தேஹம் வாயுநந்தனம் சதகோட்டிசு சந்திரார்க்க மண்டலாக்ருதிலக்ஷணம் ஆஞ்சநேயம் மகாதேஜம் வந்தேஹம் வாயுநந்தனம் சீக்ரகாமம் சிரஞ்சீவி சர்வகாமபலப்ரதம் ஹனுமத்ஸ்துதி மந்த்ரேன வந்தேஹம் வாயுநந்தனம் ஓம் நமோ வாயுபுத்ராய भीमरूपाय धीमते नमस्ते रामदूताय कामरूपाय श्रीमते मोहशोकविनाशाय सीताशोकविनाशिने भग्नाशोकवनायास्तु दग्धलङ्काय वाग्मिने गतिनिर्जितवादाय लक्ष्मणप्राणदाय च वनौकसां वरिष्ठाय वसिने वनवासिने तत्त्वज्ञानसुधासिन्धु निमग्नाय महीयसे आञ्जनेयाय शूराय शुग्रीवसचिवाय ते जन्म मृत्युभयज्ञाय सर्वक्लेशहराय च नेतिष्ठाय प्रेतभूत पिशाचभयहारिणे यातनानाशनायास्तु नमो मर्कटरूपिणे यक्षराक्षसशार्दूल सर्पवृश्चिकभीहृते महाबलाय वीराय चिरञ्जीविन उद्धते हारिणे वज्रदेहाय चोल्लिङ्घितमहाब्धये बलिनामग्रकण्णाय नमो न पाहि मारुते लभतोऽसि त्वमेवासु हनुमान् राक्षसान्तकः यशोजयं च मे देहि शत्रून्नाशय नाशय स्वाश्रितानामभयदं य एवं स्तौति मारुतिं हानि कुतो भवेत् तस्य சர்வத்ர விஜயீ பவேத். நாம் பல நாட்களாக ஒரு நல்ல விஷயம் வீட்டில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். அது திருமணம் நடப்பதாக இருக்கலாம், குழந்தை பேருக்காக இருக்கலாம், அல்லது வீடு கட்டுவதாக இருக்கலாம், ஒரு வியாபாரத்தை தொடங்குவதோ, நல்ல வேலைக்காக காத்திருப்பதோ, இப்படி எதுவாக இருந்தாலும் அந்த நல்ல காரியம் உடனே நடந்தேற இந்த ஆஞ்சநேயரின் மந்திரம் உங்கள் துணை நிற்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஸ்தோத்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கட்டாயம் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி.